முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திருமதி ஐயநாதன் அவர்கள் நம்மோடு பேசலாம். ஐயா வணக்கம். அமைச்சர் அருண்ராஜ் பேசும்போது உடனடியாக தேர்தல் வந்தா கூட 200 சீட்டுக்கு மேலே ஜெயிப்போன்றாரு. ஒருவேளை உடனடியாக இடைத்தேர்தல் வந்தனா அது தாவேகா தான் முழுசா ஸ்வீப் பண்ண வாய்ப்பு நினைக்கிறீங்களா? மக்கள் மைண்ட் செட் அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது அமித்ஷா கிட்ட தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கெல்லாம் சூத்திரதாரி மோடி தான். ஸோ அது இல்லாட்டி அந்த ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையர் அவர் தான் சொல்லணும். 60% வாங்குவீங்களா, 90% வாங்குவீங்களா அப்படின்ட்டு. ஒருவேளை இவருக்கு அங்கே தொடர்பு இருக்கான்னு கேளுங்க. அடுத்த முறை நீங்கள் போகும்போது உங்களுக்கு அருண்ராஜ் கிட்ட உங்களுக்கு தேர்தல் ஆணையரோட தொடர்பு இருக்கா சார் அப்படின்னு கேளு. இல்லாட்டி மோடியோட உங்களுக்கு தொடர்பு இருக்கான்னு கேளுங்க. ஏன் அப்படின்னு கேட்பாரு. இல்லை 60% ஓட்டு வாங்குவார் அப்படின்னீங்களா விஜய், அதுக்காக கேட்குறான்னு சொல்லுங்க. இவங்களை என்ன சொல்றது? விஜய் இந்த அம்பேத்கர் புத்தக வெளியிட்டு விடால அப்போல்லாம் நான் விஜயோட சந்திக்கவே இல்லை. அப்போ விஜய் பேசின பேச்சு என்ன தெரியுங்களா? ஆனால் விஜய் ஆத்திரா பேசிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு பேசின பேச்சு என்னன்னா, இந்த நாட்டில் தேர்தல் நாணயமாக நடத்தப்பட வேண்டும், அது முறையாக நடத்தப்படுகிறது என்பதனை மக்களும் உணர வேண்டும், மக்கள் உணர்ந்திட வேண்டும் அப்படின்னாரு. அதாவது மக்கள் உணரக்கூடிய அளவுக்கு தேர்தல் நியாயமாக நடக்கணும்னு சொல்லி விஜய் பேசுறாரு. எனக்கு உள்ள எரிச்சிருச்சு. என்னடா அது விஜய் தானா எப்படி பேசுறாரு? அதுக்கப்புறம் தான் நான் என்னோட வாக்கேந்திர சூழ்ச்சி புத்தகத்தை கொடுத்தேன். 4 புத்தகம் கொடுக்குறேன். அதில் அதைத்தான் அவர் எடுத்து திருப்பினார் விஜய். அவர் சந்திக்கும் போது 4 புத்தகம், ஈழமையும், ஹைட்ரோ கார்பன் அபாயம், இது அப்புறம் வாக்கேந்திர சூழ்ச்சி, அப்புறம் இந்த கச்சத்தீவு, நமது கச்சத்தீவு, 4 புத்தகம் கொடுத்தேன். இவர் அதை தான் எடுக்கிறாரு. முதல்ல எடுத்து நான் இதை படிக்கிறேன்னாரு. நான் தான் சொன்னேன் படிக்க வேணாம், என்னை கூப்பிடுங்க நான் விளக்குறேன்ட்டு. அது விடுங்க. ஆனால் விஜய்க்கு கூட தெரியும் அந்த விஷயம்லாம். தெரியாதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். சாதகமாக வரும்போது எதையுமே அவங்க கட்டுக்க மாட்டாங்க. அதான் சொல்கிறாங்களா, விபரீத ராஜயோகன்றது இதுதான். இந்த ஜோதிடங்கிட்டலாம் போயிட்டு உட்காந்துன்னு வச்சுக்கோங்க. இந்த பிஜேபி ஜோதிடர் ஒருத்தர் இருக்கார்ல, அந்த கட்சியில் அவர் கூட இந்த சமயத்துறையினுடைய ஒரு அமைப்பில் இருக்கார். அவர் பேர் என்ன? செல்வி. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக சொல்லுவார். ஜோதிடம் ஒன்றும் போய் சொல்கிறது இல்லைங்க, ஜோதிடர் தான் நிறைய சொல்லுவான் அப்படின்னு அவரை சேர்த்து தான் சொல்றாரா? இல்லை, அவர் சொன்னது என்ன, ஒருத்தர்கிட்ட உண்மையை எடுத்து சொல்ல மாட்டான். குறிப்பாக அரசியல்வாதி கிட்ட எந்த ஜோதிடனும் உண்மை எடுத்து சொல்ல மாட்டான். ஏன்னா அரசியல்வாதி கசவாக போயிடும். அரசியல்வாதியினுடைய அணுக்கம் நம்மளுக்கு தேவைன்றதுனால அவங்களுக்கு தேவையானபடி வசதியாக அவங்க சந்தோஷப்படுற மாதிரி சொல்லிடுவாங்க. அதைத்தான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இவங்களாம் வாழறாங்க அப்படின்னு சொல்லுவார். காவல்துறையிலே முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கிற உளவுத்துறை தலைவர் அஸ்ராக்காருக்கு அவர் நியமிக்கப்பட்ட போது ஊழல் இல்லாத அதிகாரி அவர் நியமிக்கப்பட்டது எல்லாரும் பாராட்டினாங்க. இந்த சூழல்ல அவர் மத்திய பணிக்கு நான் மாற்றி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா ஒரு தகவல் சுத்திட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. உண்மையிலேயே உண்மையா இருந்தா என்ன ரீசனா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அந்த ஒரு அதிகாரியை பொறுத்த வரைக்கும் அந்த விசாரணை அதிகாரி அவரை போட்ட உடனே எஸ்ஐடி போட்ட உடனேயே இங்கே இருக்கிற ஆதவர்ஜுனா போன்ற அந்த கும்பல்கள்லாம் விஜய் உட்பட எல்லாருமே எதிர்த்தாங்க. ஏன்னா அவர் நாணயமானவர் அப்படின்றதுக்காக தான். நாணயம் உங்களுக்கு தான் பிடிக்காது வேற. ஏன்னா இதெல்லாம் விபரீத ராஜயோக கேஸு. அதனால் அதனுடைய விளைவு தான் அவங்க பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு பிஜேபியும் அடிமை ஆகிட்டாங்க. ஏதோ அந்த அடிமைத்தனத்துக்கு ஒரு பரிசாக தான் இப்போ கிடைச்சிருக்குது ஆட்சி. ஸோ அவர் ஏன் அந்த மாதிரி அவர் ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்றது தெரியல. ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு 70 வயசை தாண்டினவன். உண்மைதானே அது உங்களுக்கு? இல்லை, எனக்கு வரல, அப்படி வரல. அப்படி ஒரு செய்தி உண்மையாக இருந்துச்சு அப்படின்னோம்னா, அப்படி ஒரு முடிவை ஒரு வேளை அவர் எடுத்திருந்தார் அப்படின்னா, என்னை கேட்டீங்க, நான் ஒரு ஆலோசனை அவர் கொடுக்குறதா இருந்தேன்னா தயவுசெய்து செய்யாதீங்க அப்படின்னா. இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரும் பொறுப்பு நேர்மையாளர்கள் எல்லாருக்குமே உண்டு. தமிழ்நாட்டை காப்பாற்ற இந்தியாவை காப்பாற்றவே முடியாதுங்க. தமிழ்நாடு அடிமைப்பட்டவொடனே இந்தியாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதனால திரு அஸ்ராகார்க் அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தார் அப்படின்னோம்னா அவர் அதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டிலே தொடரணும். இந்த சூழ்நிலை ஒருவேளை அந்த முடிவு எடுத்தாருன்னா எந்த சூழ்நிலைனா நிறைய தரப்புல அழுத்தங்கள், அமைச்சர்களா சொல்றதை கேட்க மாட்டாங்க. ஓய்வு விடுங்க சார், ஸ்டாலின் மாதிரி ஓய்வு விடுங்க. எங்கேயாவது தூக்கி மாற்ற சொல்லுங்க. மாத்திட்ட போயிட்டு நீலகிரி எஸ்பி அப்படி சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டு இருங்க. அதனால என்ன இப்போ கெட்டு போச்சு? நாணயத்திற்கான ஸ்கோப்பே ரொம்ப கம்மி தான். நீங்கள் புராண இதிகாசம் எல்லாம் படிச்சிருப்பார் அஸ்ராகார்க்கு, நிறைய படிச்சிருப்பாரு. இது நான் அஸ்ராகார்க் அவர்களுக்கு மட்டுமே பேசுகிறேன். நிறைய படிச்சிருப்பீங்க. இறைவனுக்கு என்ன மரியாதை இருந்துச்சு? அவதாரங்களுக்கு என்ன மரியாதை இருந்துச்சு? சொல்லுங்க பார்ப்போம். எதுவும் கிடையாது. அவங்க தான் போராடி மேலே வந்தாங்க. அப்புறம் நம்மளுக்கு மட்டும் புது விதியான்னு அந்த புவி இயற்கையில். அதனால நீங்கள் பாட்டுக்கு இருங்க, இந்த தமிழ்நாட்டில் இருங்க. நீங்கள் எந்த விஷயத்துக்கு நீங்கள் ஆராய போனீங்களோ
அந்த விஷயத்துக்கான உண்மை உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குதுன்றதை புரிச்சுக்கங்க. இந்த கரூர் விடயம் என்னைக்கு இருந்தாலும் அதுதான் அந்த சவப்பெட்டியில் அடிக்கக்கூடிய ஆணிகளாக இருக்கும். நான் யாருடைய சவப்பெட்டின்னு சொல்ல போகிறதில்ல, அது உங்களுக்கே தெரியும். அதனால சொல்ல வரேன், நீங்கள் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் போகிறது, அந்த சர்வீஸுக்கெல்லாம் போகிறதெல்லாம் விட்டுடுங்க, வேண்டாம், இங்கேயே இருங்க. இரவு அப்படின்றது பகலை விட பெருசுலாம் கிடையாது, வெளிச்சத்தை விட பெருசு இருள் கிடையாது. அதனால இதுலேயே நீடிங்க, தயவு செய்து நீடிங்க. அவ்வளோதான் என்னுடைய வேண்டுகோள். அவ்வளோதான். உச்சநீதிமன்றத்துக்கு நாட போறேன்னு சொல்லியிருக்காங்க திமுக. உச்சநீதிமன்றத்துல என்ன எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? உச்சநீதிமன்றம் இந்த வடக்கு தூக்கி சிபிஐ ஒப்படைக்கிறதுக்கு என்ன காரணத்தை சொல்லிச்சோ, தனி மனிதனுக்கு யாரும் காரணம் இல்ல, தனி மனித தவறால நடக்கல, அது இல்லை. அந்த விசாரணையே ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடியே இது வந்துட்டு யாரையும் பாதிக்க கூடாது அப்படின்னு ஒரு தரப்பா போயிடக்கூடாது, அப்போதான் நீதி நிலைநாட்டப்படும் அப்படின்னு சொல்லி வடக்க சிபிஐக்கு மாத்திரம் உச்சநீதிமன்றம் நீதிபதி, அதே நீதிபதி அவருடைய பேர்லாம் அனுப்பல. ஏன்னா ரொம்ப நல்லவங்க பேர்லாம் மனசுல நிற்காதுல்ல, விடுங்க. அடுத்த ஒரு 4 நாளில் இதே மாதிரி ஒரு கேஸு ஓபிஆர்எஸ்க்கு எதிராக வருது, டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி சிபிஐக்கு. விசாரணையே தொடங்கல, அதுக்குள்ளே எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றீங்க? அதே நீதிபதி. இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், சொல்லி அதுவும் ஒரு லட்சம் பேர் பார்த்துருக்குறான். இந்த உச்சநீதிமன்றத்தை பற்றி கருத்து சொல்லணும்னா அது விஜயனுடைய ஜோதிடர் இருக்கிறார்ல, ஒரு பண்டிட்டு, அவர்கிட்ட போயிட்டு கேட்டுங்க. ஏன்னா அவர் தான் இல்லை, ஒரு நீசம் அடைஞ்சு இருக்கான், சனி வந்துட்டு மறைஞ்சிருக்குது, அதனால நம்மளுக்கு கூட பாதிப்பு இருக்காங்க. நல்லா இல்லை இப்படிலாம் சொன்னோம்னா. நீசபங்க ராஜயோகம், ஓட்டு போடுற மக்களுக்கு என்னடா ராஜயோகம்? இங்கே தான் நீசம் அடைஞ்சு போச்சு. இப்போ 2வது இவிஎம்ல தான் நீசம் அடைஞ்சு போச்சு. விஜய் அவர்கள் கரூர் போறதா அனௌன்ஸ் பண்றாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கரூர் சட்டமன்ற உறுப்பினருக்கு அதிமுக சேர்ந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கா வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் கரூர் கண்ட்ரோல்ல இருக்கிறதா சொல்லப்படுற செந்தில் பாலாஜி அவர்களும் பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணப்படுறாரு. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் கரூர் போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் விஜய் ஒரு நாள் வெயிட் பண்ணாராம். மக்கள் தன்னை தேர்ந்தெடுத்ததன் மூலம் இவர்கள் முட்டாள்கள் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார் விஜய். இதை தவிர வேறு எதுவும் பதிலே இல்லை. தன்னை தேர்ந்தெடுத்ததன் மூலம் இந்த மக்கள் முட்டாள்கள் என்பதை விஜய் உணர்ந்திருக்கிறார். அதனால எதை வேணும் செய்வார். விஜய் அவர்களே மக்கள் முட்டாள்கள்லாம் கிடையாது, உங்களுக்கு எதிராக தான் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க, உங்களை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சது இவிஎம் தான், தேர்தல் ஆணையம் தான், எஸ்ஐஆர் தான், உட்கார வச்சு பாஜக தமிழ்நாட்டை படி வாங்குறான். இதை நீங்க உணர கட்டிப்பாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு இல்லை. எவ்வளோ பெரிய வாக்கியத்தை 4 பேஜ் எழுதினாலும் ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்ல, அந்த இடத்துல உங்களுக்கு வச்சுட்டு போகிற அதெல்லாம் பார்த்தலாம். காலம் செய்யும். மனிதன் செய்ய தவறுவதை, தவறி மனிதன் செய்வதை எல்லாவற்றுக்கும் காலம் முற்றுப்புள்ளி வைக்கும். அதை வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்றாரு, கரூர்ல நடந்த 41 பேரை கொலை பண்ணதுக்காக தான் கொளத்தூர் மக்கள் வந்து உங்களை தோற்கடிச்சிட்டாங்க பேசுறாரு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கரூர்ல தாவேக்காவே ஜெயிக்கல, அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. அதை விடுங்க, அவனுக்கு நான் வந்துட்டு இந்த ஆதவர்ஜனெல்லாம் பொருட்படுத்துறதே இல்லை. இவங்க 2 பேரையும் கட்சியில சேர்த்ததுக்காகத்தான் நான் வந்து விஜயினுடைய ஆதரவை விலகிக்கிட்டேன். ஆதவர்ஜனாவே நிர்மல்குமாரையும் சேர்த்ததுக்காகத்தான் நான் இதை விலகிட்டேன். நீங்க மறந்துட்டு இருக்கலாம். நான் அதனால தான் 2 தொலைக்காட்சிகளுக்கு மட்டும் பேட்டி கொடுத்துட்டு விஜய் உணரட்டுன்றதுக்காக விட்டேன். இந்த 2 பேர் தான் விஜயை பிடிச்ச சனின்லாம் சொல்லக்கூடாது, சனீஸ்வரன் ஈஸ்வரனுக்கு இணையாக தான் 2 பேரை பேசுவாங்க. ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யமனேஸ்வரன் அப்படின்வாங்க, இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வரன் வாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் அவங்களுடைய பாதையில் மாற மாட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு பல்ட்டி அடிக்கக்கூடியது. அதனால இதுங்களுக்கு வந்துட்டு எந்த கிரகமும் கிடையாது. ஆனால் ஒன்று, இதுங்க 2 தான் விஜய்க்கான முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான முக்கியமான ஆட்களாக இருப்பாங்க எதிர்காலத்தில். அதனால இவங்களுடைய கருத்துக்களுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. ஏதோ இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் வந்துட்டு இவங்க 2 பேரும் அமைச்சர்கள்ன்றதுக்காக செய்யறாங்க. தப்பா போகும். ஊத்தங்கர எம்எல்ஏ வந்து பண்ண சொல்லி மிரட்டினாங்க, 50 கோடியோட பேரை பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை கைது பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் நேற்று அனிதா ராதாகிருஷ்ணனை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அவதூறு வழக்குல. அவர் வந்து ஜாமீன்ல வெளியே வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா என்ன வந்து மிரட்டுறாங்க காவல்துறை உயரதிகாரிகள் தரப்புல இருந்து, நீங்க ராஜினாமா பண்ணுங்க, ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கல சேருங்க அப்படின்னு. யாரு மிரட்டினாங்களா? காவல்துறை தரப்புல இருந்து உயர் அதிகாரிகள் மிரட்டதான் சொல்றாரு. விசாரணைக்கு போனாரு, காவல்துறை மிரட்டினாங்களா? இந்த செங்கோட்டையும் இல்ல அமைச்சர் அவர் இன்னைக்கு கேட்கிறாரு, அவர் யாரும் மிரட்டதுன்னு சொன்னாங்கன்னா நாங்க நடவடிக்கை எடுப்போமா? இப்போ லூசுன்னு சொன்னா ஆகுதுரா? சிவகுமார் ஒரு பத்திரிகையான தாவேகா தரப்புல இருந்து யாரும் மிரட்டினான்னு கேட்டுக்கலாம் இல்லையா அவரு? ஏங்க தாவேகா தரப்புல இருந்து யாராவது மிரட்டுவாங்களா? அனிதா ராதாகிருஷ்ணன் அரை விட்டா கழுத்து திரும்பிக்கும். அதெல்லாம் கிடையாது. அரெஸ்ட் பண்ணிட்டு விசாரணை நடந்தது 5 மணி நேரம். என்ன விசாரணை? எப்படி விஜயை வந்துட்டு நீ அவதூறு பண்ண, இன்னொரு தடவை சொல்லி காட்டு அப்படின்னு கேட்டாங்களா? இல்லை நம்ம காவல்துறையினருக்கு வந்துட்டு உச்சபட்ச அரசியல் தெரியும், எல்லாரும் ஆக்ஸ்போர்ட்ல படிச்சு டிகிரி வாங்கினவங்களா? அங்கதானே நடந்துச்சு, அங்கதானே மிரட்டினாங்கன்னு சொல்லிட்டு வெளில வந்து சொல்றாரு. அப்புறம் யாருன்னு சொன்ன அப்படின்னு இந்த ஆளு என்ன மயக்கத்துல இருப்பாருன்னு தெரியல. ஏதோ பழக்கம் இருக்காரு, ஏதோ இருக்காருன்னு தெரியல அவருக்கு. விஜய் தான் அதை கண்டுபிடிக்கணும் என்னன்ட்டு. என்ன செய்யறது?
இவர் ஒரு அமைச்சர், மூத்த அமைச்சர் இவர் வேற. அப்புறம் என்னது அவை முன்னவர். இன்னொரு பக்கம் நிர்மல்குமார் வந்து விஜய் காலில் விழுந்து கதறினாலும் வந்து இவர் சேர்க்க மாட்டார் விஜய் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அவனும் வரமாட்டான். நீங்க என்ன உங்களாட்டம் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா ரெட்டி மாதிரியா? விஜயனுடைய ரசிகர்களை நான் மதிக்கிறேங்க. அது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு விஜய்க்காகவே ரொம்ப நாளா நிக்கிறாங்க, அவங்க நிப்பானுங்க, அது வேற விஷயம். நான் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் சொல்றேன், விஜயனுடைய ரசிகர்களை சொல்ல வரேன். அவங்க நிப்பானுங்க, அரசியல் கத்துக்க தயாரா இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம வந்துட்டு அரசியல் பயிலரங்கத்திலே பார்த்தோம். விஜய் அதை செய்ய தவறிட்டாரு. ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி அரசியல் விழிப்புணர்வு கொடுத்தா இவனுங்க நாளைக்கு வேற மாதிரி போவாங்க அப்படின்றதுனால அரசியல் பயிலரங்கத்தை நடத்துறதை நிறுத்திக்கிட்டாங்க. விஜயும் சரி, இவங்க 2 பேருமே சரி, ஜானும் சரி. புரியுதுங்களா? ஸோ அன்னைக்கு வந்துட்டு கட்சியை உருப்படாது பண்ணாங்க. இப்போ அவர் தான் அரசியல் ஆலோசகரான். அதனால ஆட்சியும் உருப்படாது பண்ணுவாங்கன்றது நான் எதிர்பார்க்கிறேன். இவ்வளவுதான். நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுடைய கட்சிக்காக இது வரைக்கும் நீங்கள் சேர்த்துருக்கிறீங்களே, இவங்கெல்லாம் யாரு? ஊழலை ஒழிக்கிறேன் நீங்களே, இவ்வளோ ஊழல் வடக்கிருக்க இந்த 2 பேர் மேலே யார் இவங்கெல்லாம் சொல்லுங்க. உங்களுக்காக உங்கள் கட்சியில் வந்துட்டு அதிமுக புறக்கணிச்சுட்டு வந்து சேர்ற யாருக்காவது சொந்த பங்களா இல்லைன்னு நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். அவனுக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையும் அவங்க மந்திரி ஆகி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையும் எப்படி அப்படின்றத ஒரு பிக்சரைஸ் பண்ணுங்க. அன்று அவர் இருந்த இல்லம் இது, அவர் இருந்த தெரு இது, இன்று அவர் இருக்கக்கூடிய பங்களா இது, அவர் பயன்படுத்தக்கூடிய கார்கள் இது அப்படின்னு ஒரு 10 ஃபோட்டோ எடுங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள், அவருடைய கடைகள், அவருக்கு வாடகை விட்டுருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு ஒரு 10 ஃபோட்டோ எடுத்து அடுக்குங்க பார்ப்போம். எல்லாம் கடைஞ்செடுத்த ஊழல்வாதிகள். அதனால தான் சொல்ல வரேன், விஜய் ஊழல் எதிர்ப்பாளர் கிடையாது, விஜய் பாஜக எதிர்ப்பாளர் கிடையாது, விஜய் நல்லாட்சி தருவதற்காக வந்தவர் அல்ல. அவர் அவருடைய பெருமைக்காக வந்துட்டாரு. பிஜேபிக்காரன் உட்காந்துட்டான், நம்மள பழி வாங்குறாங்க. விஜய் என்னன்னு தெரியாத ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவுதான் இங்க நடக்குது. எந்த 50 நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அசஸ்மெண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். விஜயபாஸ்கரை விமர்சனம் பண்றதுக்கு, காவல்களை சேர்த்து விமர்சனம் பண்றதுக்கு திமுக என்ன தகுதி இருக்கு? செந்தில் பாலாஜி மேல ஸ்டாலினே குற்றச்சாட்டு வச்சாரு. ஸ்டாலினே வந்து கட்சியில சேர்த்து அமைச்சராக்கி முக்கியமான பதவி கொடுத்திருக்காரு அப்படின்னு குற்றச்சாட்டு. எங்க விஜயபாஸ்கரை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்ப திமுக சொன்னா? கனிமொழி நேற்று பேசியிருக்காங்க. என்னன்னு? வாஷிங் மிஷினா? அது உண்டா இல்லையா? நீங்க இதே மாதிரிதானே கனிமொழியையும் ஆர்எஸ்ஐயும் சொன்னீங்க. கோர்ட்டுக்கு போச்சு இல்ல, 1,76,000 கோடிகள் 10 பிசாக்கான எவிடன்ஸ் தரலன்னு தானே சொன்னார் அவரு. ஜட்ஜ் ஓம் பிரகாஷ் சொன்னாரா இல்லையா? அந்த பேப்பர்லாம் படிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த நிர்மல்குமார்லாம் தெரியாது இவங்களுக்கெல்லாம். சட்டம் என்னது, கோர்ட்டு என்னது எல்லாமே தெரியாது. கடைசி வரைக்கும் ஜாமீன் வாங்காம சிறையிலே இருந்து வழக்கை நடத்தின ஒரே ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஆள் அந்த விஷயத்துல ராசா மட்டும்தான். வரமாட்டேன்ட்டாரு. எனக்கெல்லாம் ஜாமீன்லாம் தேவையில்லை, இருந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டு வரேன். அப்படி ஃபேஸ் பண்ணிட்டு வெளில வந்தனால தான் இன்னைக்கு எந்த ஊர்லயும் அவரால் பேச முடியும். இப்போ இருக்க அவிடும் உண்மைகள் எப்பயாவது பார்த்தீங்கன்னா நிர்மல்குமாரை வாங்கி படிக்க சொல்லுங்க. புரியுதுங்களா? அவன்லாம் உச்சபட்ச அறிவாளி. நீங்க வந்திருந்த இடம் வந்து உச்சபட்ச மூடர்களை உருவாக்கக்கூடிய RSS. அதான் உன்னுடைய பிறப்பிடம். உங்களை யாரை பார்த்து நீங்க குற்றம் சாட்டுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. தாவேகா சார்பா நேற்று விவாதங்கள்ல பேசுறவங்க விஜயபாஸ்கர் ராஜினாமா தானே பண்ணியிருக்காரு, இணைஞ்சதுக்கு அப்புறம் பேசுங்கன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. நேற்று இணைஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவர் இணையதானே செஞ்சிருக்காரு. மீண்டும் விராலிமலையில அவருக்கு வந்து வாய்ப்பு போட்டி கொடுத்தா, நீங்க வந்து போட்டியிட வாய்ப்பு கொடுத்தா அப்ப பேச விஜய் யாரு கொடுப்பாராம்? அதெல்லாம் விடுங்க. விராலிமலையில யாரு கொடுக்குறாங்க அதெல்லாம் வேற விஷயம். கரூருக்கு யாரை கொடுப்பீங்க? MR விஜயபாஸ்கர் தவிர மதியாடங்களுக்கு மீண்டும் கொடுப்பீங்களா? மதியாடங்களுக்கும் ஜெயசேந்த MR விஜயபாஸ்கருக்கும் வித்தியாசம் ஒண்ணுல ஒரு 1000 சொச்சம் ஓட்டு தான். திமுக இன்னொரு 500 ஓட்டு லெஸ், அவ்வளவுதான். யாரு கொடுப்பீங்க? மதியாடம் கொடுப்பீங்களா, இந்த ஆளு கொடுப்பீங்களா? சோ விஜயனுடைய பெருமையெல்லாம் அங்க புட்டுக்கும். அப்ப தெரியும் விஜய் யாருக்காக நிற்கிறார் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? தான் கூட இருக்கிறவனுக்கு அரசியல் தெரியுமா தெரியாதா, எப்படிப்பட்ட உயர் பொறுப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதான் விஜயனுடைய சாதுரியம். அங்கேயே அதை கொடுப்பாரு. அவ்வளவுதான். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் எதை செய்வாரு செய்ய மாட்டாரு உங்களுக்கே தெரியாது. நீங்க பாக்குறீங்க விஜய் என்ன செய்ய போறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் ஏன் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா விஜய் இந்த ஆள் தான் ரெப்ரசன்டேட்டிவா போட போறாருன்ட்டு? சொல்லுங்க. இந்த ஆள் தான் அவர் வந்துட்டு அரசியல் ஆலோசகரை வச்சுக்க போறாரு தெரியுமா? யாராவது ஜான் ஆரோக்கியசாமி அரசியல் ஆலோசகரை வச்சுக்குவானா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்களேன். இதெல்லாம் ஒரு தமாஷுங்க. அடிக்கிற குப்பையில கோபுரத்துக்கு போயிடுச்சு, அவ்வளவுதான் மேட்ரு. அது பறவை ஆகிடாது. அதனால புனிதமாக ஆகாது. அடக்கட்டும் பார்ப்போம். ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்துக்கு பள்ளியோட தகவல் எங்களோட பகிர்ந்து இருக்கிறாங்க.